வெனமோட எண்ட் கிரெடிட் சீன்ல வந்து வெனம் வந்து மார்வல் யூனிவர்ஸ்குள்ள லிங்க் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி லிங்க் ஆனதுக்கப்புறம் வெனம் வந்து இங்க மார்வல் அவெஞ்சர்ஸ் கிட்ட இருக்கவங்க கூடயே லிங்க் வச்சு டச் ஆனா, என்னென்ன பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்னு பார்க்கலாங்களா? ஆனா எல்லாத்துக்கூடயும் டச் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாக்கை கூட வெனம் வந்து இதாச்சுன்னா, ஹாக்கையோட அந்த ஏரோ டர்னிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் பெர்ஃபெக்ட் மேட்ச் வந்து நட்டாஷா தான். ஏன்னா நட்டாஷா நார்மலாவே பிளாக் விடோ ட்ரெய்னிங்ல எடுத்தனால, வெனமோட பவர் கிடைக்கும்போது ஃபென்டாஸ்டிக் மேட்சா இருக்கும். ஹல்க் கூட பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லிங்க் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, ஹல்க்கோட காமா ரேடியஸ்க்கு வந்து வெனம் வந்து செட் ஆகாது. ஸோ, அதுக்கு வந்து லிங்க் மேட்ச் ஆகுற மாரி இல்ல. அதே மாரி தார் கூடயும் வெனம்னால லிங்க் ஆக முடியாது. ஒன்ஸ் அந்த அன்வொர்த்தி தாரா இருந்தா பரவால்ல, லிங்க் ஆயிரும். ஆனா, ஒன்ஸ் தண்டர் லைட்டிங் எடுக்கும்போது வெனமோட அந்த அட்டாச்மெண்ட் வராது. லைட்னிங்கோட ஹீட்டுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஆகாது. அ இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க். இவருக்கு சொல்லவே வேண்டியதில்ல. வெனம் வந்து இவர் மேல வந்தாலுமே யூஸ் இல்ல. ஏன்னா, இவர் வந்து டெக்னாலஜி தெரிஞ்சவரு. ஒரு வேள நம்ம டெக்னாலஜி இல்லாம வெனமோட சூட் வந்து மிக்ஸ் ஆகுற மாரி இவர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா, இவர் அப்படிப்பட்ட ஆளு. லாஸ்ட்டா நம்ம கேப்டன் அமெரிக்கா அடிச்சுக்கவே முடியாது. வெனம்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். அவரோட அந்த லீடர்ஷிப்புக்கு அந்த வெனமோட சூட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, இவர் பெர்ஃபெக்ட்டா வெனம் வச்சு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிருவாரு. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல பண்ணுங்க.